Audio Jungle. வணக்கம். ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள். சென்னை வானகரத்தில் நடைபெற்ற திருமண விழாவில் அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்கள் பங்கேற்றார். சென்னை வானகரம் அம்பத்தூர் சாலையில் உள்ள பிரபல கன்வென்ஷனல் சென்டரில் மணமக்கள் கௌதம், எம்பி சந்தியா ஆகியோரின் இல்ல திருமண வரவேற்பு விழா நடைபெற்றது. இரு குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் சூழ நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் தமிழக அரசின் அமைச்சரும், இடதுசாரி இயக்கத்தின் மூத்த தலைவர்களும் நேரில் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர். தயாளன், உமா தம்பதியினரின் மகனும் பொறியியல் துறையில் பிஇ, பிஜிடிஎஸ்சி பட்டம் பெற்றவருமான கௌதம், நாச்சியப்பன் என்கிற பேச்சுமுத்து மற்றும் வசந்தா தேவி தம்பதியினரின் மகளும் தகவல் தொழில்நுட்ப துறையில் பொறியியல் பட்டம் பெற்றவருமான பி சந்தியா ஆகியோரின் குடும்ப பெரியோர்களால் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. பின்னர் வரவேற்பு விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. உயர்கல்வி கற்ற இந்த இரு இளம் பொறியாளர்களின் இல்லற வாழ்வு சிறக்க விழாவிற்கு வந்திருந்த அனைவரும் தங்களது அன்பான வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். அரசியல் மற்றும் சமூக தளங்களில் இயங்கி வரும் பல முக்கிய பிரமுகர்கள் இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர். இதில் தமிழக அரசின் மாண்புமிகு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் நேரில் வந்து புதுமண தம்பதியினருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். அவருடன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவரும் கட்சியின் மத்திய கட்டுப்பாட்டு குழு தலைவருமான ராமகிருஷ்ணன் விழாவில் பங்கேற்று மணமக்களை வாழ்த்தினார். வெவ்வேறு அரசியல் பின்புலங்களை சேர்ந்த முக்கிய தலைவர்கள் வருகை தந்து மணமக்களை வாழ்த்தினர். அவர்களைத் தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளும் பெருந்திரளாக வருகை புரிந்திருந்தனர். சிபிஐஎம் கட்சியின் தென்சென்னை மாவட்ட செயலாளர் வேல்முருகன், மாவட்ட செயற்குழு உறுப்பினர் சித்திரகலா, பகுதி செயலாளர் KV சிவக்குமார் உள்ளிட்ட பல முன்னணி நிர்வாகிகள், கட்சி தொண்டர்கள், உள்ளூர் பிரமுகர்கள் இவ்விழாவிற்கு வருகை தந்தனர். விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் இரு வீட்டார் மற்றும் உறவினர்கள் ஃபென்டோ ஃபோர்ஸ் ஸ்டாஃபிங் சர்வீசஸ் நிறுவனத்தினர் இணைந்து மிக சிறப்பாக செய்திருந்தனர்.